வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி ஜீவிதம் படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. அந்த படத்தோட சிறந்த பின்னணி இசைக்காக HMMA பிரிவில் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்த போகிறதா தெரிய வந்திருக்கு. இது வந்து ஹாலிவுட்லேயே கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருதாக கருதப்படுது. ஸோ ஏஆர் ரகுமான் அவர்கள் இப்போ அந்த காலத்து ஏஆர் ரகுமான் அவர்கள் எடுத்துப்போமே, இப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் எடுத்துக்கோமே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு யூனிக்னஸாக இருக்கும். ஸோ ஒரு பாட்டை வச்சே நம்ம இது ஏஆர் ரகுமான் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இப்போவும் அந்த மாதிரி பண்ணுறாரு, ஒரு தனியார் யூனிக்னஸாக பண்ணுறாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும் அப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் அவர்கள் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போ ஏன் அவரால் அந்த அளவுக்கு ஒரு சஸ்டெயினாக பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுதல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்ப்போம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன், அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்ப்போம். அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎம்எஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளையராஜா அவங்களுடைய காலகட்டத்திலலாம் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்க வாசித்து பார்த்து ஒரு பாடலுக்கு அவங்க மியூசிக் பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுடைய கற்பனையிலே அந்த மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. கற்பனையாக பண்ணி பார்ப்பாங்க. இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்தந்த பேஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லூப் ஹோல்ஸு அந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கற்பனையாக பண்ணி பார்ப்பாங்க. ஸோ முழுக்க அவங்களுடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரகுமான் அவர்கள் 1992 வர ஆரம்பித்தார். அவருடைய மியூசிக் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறான்னு வைங்களேன், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறான்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் இருப்பார், ஒரு வயலின் வாசிக்கிறவர் இருப்பார், ஸோ வந்து ஒரு பியானிஸ்ட் இருப்பார். அவங்களுடைய ஒரு மியூசிக் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கிங்காக இருப்பாங்க. ஸோ நான் ஏஆர் ரகுமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கு கம்போஸ் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறாருன்னா அவர் தனியாக கூப்பிட்டு வச்சு அவர் வந்து ஒரு ட்ரம்ஸ் வாசிக்க சொல்லுவார். ஸோ அவர் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு பியானிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்தனியாக வாசித்து ஒரு லூப் ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து அதை தனியாக மாற்றி கொண்டு வந்து ஒரு புதுசாக ஒரு மியூசிக் அப்படிங்கிற டெக்னிக்கை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் ஏஆர் ரகுமான் அவர்கள் கிங்காக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களே ஃபாலோ பண்ணி நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10% கொண்டு வந்தார். சோல்ஃபுல்லான அவரோட 90% மியூசிக் இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பழைய யுவன் மாதிரி இல்லைப்பா, பழைய யுவன் மாதிரி சாங்ஸ் வர மாட்டேங்குது, பழைய யுவன் சங்கர் ராஜா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேட்டிருப்போம். இதுக்கு காரணம் அதுதான். அதாவது 90% வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக் சோல் அப்படிங்கிறது இருக்கும். 10% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறது, டிஜிட்டலாக நிறைய பிளக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து காலம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறாங்கன்னா 10% அவங்களோட சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்கும். மித்த வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரம் ஸ்டிக்ஸு, லூப் ஹோல்ஸு யூஸ் பண்ணி தான் மியூசிக் வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன். இதில் வந்து கிங் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிருத் அவர்கள் தான். அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு இப்போ என்ன தேவையோ அந்த மியூசிக்கை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாப் லெவலில் இருக்கார். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அப்படியே எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ அதுக்காக வந்து ஏஆர் ரகுமானுக்கோ நம்ம இளையராஜாக்கோ அவர்களுக்கோ டேலண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் தான். அவங்க வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல மியூசிக் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல வரல. நல்ல மியூசிக் அவங்களால கொடுக்க முடியும். அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை. இப்போ நம்ம இளையராஜா அவர்கள் எடுத்துப்போமே, அவருக்கு கம்ப்யூட்டரில் வந்து மியூசிக் பண்ணது அவ்வளோக்கா வராது. ஸோ நம்ம விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ஓல்டு படம், அதாவது கமலஹாசன் அவர்கள் நடித்த படம். அந்த படத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் கம்ப்யூட்டரில் மியூசிக் பண்ணியிருப்பார். புன்னகமேனன் படத்தில் வந்து ஒரு பிஜிஎம்க்கு வந்து நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து மியூசிக் கொடுத்துருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடுவோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.